போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிவரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம டெய்லி D50 ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதன் வரிசையில் இன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி ஒரு 50 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசன்ட்லி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பை, தற்போது உள்ள இடம் மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் ஆரம்பத்தில் எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்கத்தா. முதல்ல கல்கத்தால இருந்தது, பின்பு தற்போது மும்பையில் இருக்குது. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எந்த ஆண்டு முதல் மும்பைக்கு மாற்றப்பட்டது? ஆரம்பத்தில் கல்கத்தாவில் இருந்தது, எந்த ஆண்டு முதல் மாற்றப்பட்டது? 1937 முதல் மாற்றப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு சரிங்களா, எந்த தேதியில் இந்திய ரிசர்வ் வங்கி உருவானது? 1935 ஏப்ரல் 1 முதல் உருவானது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யாரு? பிரசன்ட் கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சக்தி காந்ததாஸ். இந்திய பண ரூபாயின் ISO எண் என்ன? சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரேரா கேட்கற விஷயங்கள் தான். ISO நம்பர், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதுல பார்க்கும்போது ISO நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 4217. ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் என்ன? ஓகேங்களா, ரெப்போ வட்டின்னு சொல்லக்கூடியது தற்போது 6.75%. இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணங்களை எங்கு அச்சிடுகிறது? ஓகேங்களா, பேப்பர் கரன்சிஸ் எங்க வந்து அச்சிடுறாங்கன்னு சொல்லி பாருங்க. மைசூர், கர்நாடகாவில் உள்ள மைசூர் மற்றும் சல்போனின்னு சொல்லக்கூடிய இடம், மேற்கு வங்கத்தில் உள்ள இடம். இந்த 2 இடத்தில் காகித பணத்தை அச்சிடிக்கிறாங்க. சரி, அப்போ இன்கேஸ் உங்களுக்கு இப்படி கேட்கறாங்க கொஸ்டின், உலகிலேயே முதல்ல காகித பணத்தை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சீனா. சீனாவில் உள்ள குப்லாகான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல்ல காகித பணத்தை அறிமுகம் செய்தவர். இந்திய ரிசர்வ் வங்கியின் எந்த பிரிவு காகித பணங்களை அச்சடிக்கிறது? சரிங்களா, பாரதிய ரிசர்வ் வங்கி நோட் முத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் காகித பணங்களை அச்சடிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் கவுண்ட் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 21 மொத்தம். சரிங்களா? ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவில் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணப்படுறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டால நாமினேட் பண்ணக்கூடிய போர்ட் டைரக்டர்ஸ் அந்த மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 10 பேர். சரிங்களா, 21 10 பேர். இந்திய ரிசர்வ் வங்கியின் 75வது ஆண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது? பொதுவாகவே போட்டித் தேர்வில் இந்த 25வது ஆண்டு விழா 50 நூற்றாண்டு விழா கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப 75வது ஆண்டு விழா எப்போது கொண்டாடியது? 2010ஆம் ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு? ஓகேங்களா, 1949 நேஷனலைஸ்ட் பேங்கா மாறிச்சு. எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்டது? ஹில்டன் யங் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய குழு தான் பரிந்துரைத்தது. சரிங்களா, ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யாரு? தற்போதைய ஆளுநர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சக்தி காந்ததாஸ். அப்ப முதல் ஆளுநர் ஆஷ்மோன் ஸ்மித். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்ல நிறைய ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் யாரு? அப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப ஆஷ்மோன் ஸ்மித் சொல்லக்கூடியவர் இந்தியர் அல்லாதவர். சரிங்களா, அப்ப இந்தியாவை சேர்ந்தவர் CD தேஷ்முக் முதல் ஆளுநர். ஹில்டன் யங் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? அப்ப 1926 அமைக்கப்பட்ட குழுவானது கொடுத்த பரிந்துரையின் பேரில் தான் 1934 சட்டம் கொண்டு வரப்பட்டு 35 ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முத்திரையில் இடம்பெற்றுள்ள விலங்கு என்ன? வங்காள புலி, பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடியது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முத்திரையில் முதலில் இடம்பெற்ற விலங்கு என்ன? அப்ப ஆரம்பத்தில் என்ன இருந்தது? ஆசிய சிங்கம் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கா இருக்கும். அப்ப சென்ட்ரல் பேங்காக இருக்கும் பட்சத்தில், மத்திய வங்கியாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவோட ரெசம்பலன்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதன் காரணமாக இந்தியாவின் தேசிய விலங்கான புலி என்ன பண்ணாங்க? அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் முத்திரையில் இடம்பெற்றுள்ள மரம் என்ன? பனை மரம். சரிங்களா, பனை மரம். எந்த ஆண்டு வரை இந்திய ரிசர்வ் வங்கி பாகிஸ்தானின் மத்திய வங்கியாகவும் செயல்பட்டது? தற்போது சென்ட்ரலைஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதே போல எந்த ஆண்டு வரை பாகிஸ்தானுக்கு இது வந்து ஹெட் குவார்டர்ஸ் மெயின் சென்ட்ரல் பேங்கா இருந்திருக்குன்னா 1948 வரை. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1949. சரிங்களா? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் உருவான ஆண்டு என்ன? 1999ஆம் ஆண்டு உருவானது. RBI பிராந்திய பிரதிநிதித்துவங்களை கொண்டுள்ளது. எத்தனை கொண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை பிரதிநிதித்துவம் சென்ட்ரல், அதாவது சப் பிரான்ச்சஸ், மெயின் பிரான்ச்சஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. சரிங்களா? ஓவராலா RBI மொத்தம் எத்தனை கிளைகளை உடையதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொத்தம் 31 கிளைகளை உடையது. பாரதிய ரிசர்வ் வங்கி, இந்தியன் ரிசர்வ் பேங்க் குறிப்பு முத்ரன் உருவான ஆண்டு? அதாவது பார்த்தோம் இல்லைங்களா, இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் காகித பணத்தை அச்சடிக்கக்கூடியது. இது வந்து உருவான ஆண்டு February 3, 1995ஆம் ஆண்டு உருவானது. இந்திய வங்கியின் கண்டுபிடிப்பு மையம், ஓகேங்களா,
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்னோவேஷன் சென்டர்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த இன்னோவேஷன் சென்டர்னு சொல்லக்கூடியவங்க ஸ்டார்டட் எந்த ஆண்டு உருவானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2022. இந்திய ரிசர்வ் வங்கியின் கண்டுபிடிப்பு மையம் ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது, இல்லை ஜெனரல் எங்கு அமைந்துள்ளது, ஏன்னா இதுக்கு பிரான்ச் கிடையாது, கிளைகள் கிடையாது. ஸோ எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பெங்களூரில் அமைந்துள்ளது. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்றது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2007 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், இப்போ நம்ம யூபிஐ யூஸ் பண்றோம், அதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நெஃப்ட்னு சொல்லுவாங்க, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 2019 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. ரிசர்வ் வங்கி முதலீடுகளுக்கு வரி விதிக்கக்கூடிய பத்திரங்களை எந்த தேதி முதல் வெளியிடுகிறது? சரிங்களா, ஜூலை 1, 2020 முதல் வெளியிடுகிறது. பழைய 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது தடை செய்யப்பட்டது? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் கடைசியாக கொண்டு வரப்பட்டது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை 8 நவம்பர் 2016 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கள்ள நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் வங்கிகளை அணுக வேண்டும் என்பது எந்த தேதி முதல் அமலுக்கு வந்தது? அப்ப கள்ள நோட்டு இருந்தா போய் பேங்க்ல மாத்திக்கலாமா அப்படின்னு கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் வரும் இல்லையா, அப்ப புழக்கத்தில் வரக்கூடிய நோட்டுகள் என்ன பண்ணக்கூடாது, டைரக்டா கொண்டு போய் கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இன்கேஸ் உங்களுக்கு தவறுதலாக வந்து விட்டது, உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் அந்த நோட்டை நீங்க ஏடிஎம் எடுக்கிறீங்க, அந்த ஏடிஎம் எடுத்தீங்க இல்லையா, அதோட டீடைல்ஸ் கொண்டு போய் பேங்க்ல நீங்க கொடுக்கும்போது அதற்குரிய பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்ப அது வந்து எப்போது முதல் கொண்டு வந்தாங்க நடைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2014 முதல் அந்த நடைமுறைக்கு வந்தது. தேசிய வீட்டு வசதி வங்கி வென்வாஸ் நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்றது வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1988. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியுடைய உட்புற கிளைகள் தான். சரிங்களா, ரெப்போ வட்டி விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு எவ்வளவு காலத்திற்கு கடன் வழங்கும் விகிதமாகும்? நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் வங்கியானது சின்ன சின்ன பேங்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டிக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ரெப்போ வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்போ வட்டிக்கு எத்தனை குறிப்பிட்ட காலம் கழிச்சு அதை ஆல்டர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் அதுக்கு ஆல்டரேஷன் உண்டு. சரிங்களா, கூட்டுவது குறைப்பதுன்னு பண்ணுவாங்க. அப்ப அதோட அதிகபட்ச காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மாதம் 90 நாட்கள் தான் அது வேலிட். சரிங்களா, தலைகீழ் ரெப்போ விகிதம் எவ்வளவாக உள்ளது? பிரசன்ட்ல கேட்டிருக்காங்க, கரெக்ட்ல இப்ப பிரசன்டா எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 3.35%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லக்கூடியது. கோவிட்-19 தொடர்பான கடன்களை தீர்ப்பதற்கான விதிமுறைகள் குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்த குழுவின் தலைவர் யார்? கோவிட் பெருந்தொற்றின் போது நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, பெருந்தொற்றின் போது வருமானம் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தவிச்சாங்க இல்லையா, அவ்வாறு வாரா கடன்கள் இருக்கு இல்லையா, அந்த வாரா கடன்களை வசூல் செய்யலாமா இல்லை தள்ளுபடி செய்யலாமா, இந்த மாதிரி விஷயங்களை அலசி ஆராய்வதற்காக ரிசர்வ் வங்கி ஒரு குழு அமைத்தது. அப்ப அந்த குழுவுக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார்? முக்கியமான குழுக்கள் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க எப்பவுமே, கேவி காமத் குழு அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரியா, கேவி காமத்ன்றவர் தான் இதுக்கு தலைமையேற்று நடத்தினார். இந்திய ரிசர்வ் வங்கி பணியாளர் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? சரியா, சென்னையில் அமைந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி அகாடமி எங்கு அமைந்துள்ளது? மும்பையில் அமைந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய வங்கியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கு அமைந்துள்ளது? புனேவில் அமைந்துள்ளது. சரிங்களா, இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் வங்கித்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க ஒன்லி ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். சரிங்களா, அதற்காகவே ஒரு அகாடமி வச்சிருக்காங்க. அது எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 3 பயிற்சி கல்லூரிகள் உள்ளன. அந்த 3 நம்ம என்ன பண்ணோம், இங்க பார்த்தோம் இல்லைங்களா, பூனேல ஒன்று இருக்கு, மும்பையில் ஒன்று இருக்கு, சென்னையில் ஒன்று இருக்கு. சரிங்களா, 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து வாபஸ் பெறப்படுவதாக இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது அறிவித்தது? மறுபடியும் சொன்ன பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். லாஸ்ட் இயர் நடந்துச்சு இல்லையா, செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க, அப்புறம் அக்டோபர் 7 வரை நீட்டிக்கப்பட்டது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா மே 19, 2023 அனௌன்ஸ் பண்ணாங்க ப்ராப்பரா. அப்ப செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க, அக்டோபர் 7 வரை நீட்டிக்கப்பட்டது. இப்ப ரீசெண்டா இது கூட இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்திருக்கு, 9330 கோடி 2000 ரூபாய் நோட்டுகள் மீண்டும் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பவில்லை. சரிங்களா, அடுத்து பாருங்க, இதுவரை பணமதிப்பிழப்பு நடவடிக்கை டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரை எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுள்ளது? மொத்தம் 3 முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்ப முதலாவது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை ஃபர்ஸ்ட் டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1946. இரண்டாவதாக எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1978, 46, 78. சரிங்களா, அப்புறம் தேர்ட் இப்ப கடைசியாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து கடைசியானது. மற்றும் மூன்றாவது, அப்ப மூன்றாவது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை டிமானிட்டைசேஷன் சொன்னீங்க 8 நவம்பர் 2016 கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் 10,000 ரூபாய் நோட்டு எந்த ஆண்டு முதல் புழக்கத்தில் இருந்து நிறுத்தப்பட்டது? 1946 முதல் இது நிறுத்தப்பட்டது. சரி, அப்ப பாருங்க,
இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட காகித பணத்தில் அதிக மதிப்பெண் கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா 10,000 ரூபாய் நோட்டு தான். 10,000 இருக்கு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5,000 நோட்டும் வந்திருக்குது. சரி, 10,000 அதிக மதிப்பெண் கொண்ட அதிக மதிப்பெண் கொண்டீங்கன்னா 10,000, குறைந்த மதிப்பெண் கொண்டதாக இருந்தால் 1 ரூபாய். அப்ப அதிகம் குறைவு இரண்டுமே தற்போது புழக்கத்தில் இல்லை. இந்தியாவில் ரூபாய் 5,000 மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் புழக்கத்திற்கு வந்தது? 1954 முதல் புழக்கத்திற்கு வந்தது. இந்தியாவில் 1 ரூபாய் நோட்டில் கையெழுத்திடும் அதிகாரம் யாரிடம் இருந்தது? ஏன் இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்கன்னா, பொதுவாக இந்தியாவில் அச்சடிக்கக்கூடிய அனைத்து காகித பணத்திலும் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், ஓகேங்களா, கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க், அவருக்கு தான் இருக்கு. ஆனால் இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் நிதித்துறை அமைச்சகம், அந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் தான் இதில் வந்து கையெழுத்து போடுவார். அப்ப 1 ரூபாயும் புழக்கத்தில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, அப்ப இதே போல இன்னொரு டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு 50 கொஸ்டின்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.